அன்பான உறவுகள் அனைவருக்கும் வணக்கங்க. இங்கே காவேரியும் விஜயும் கம்பெனியில் எல்லாரும் போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு பொறுமையாக பதில் சொல்கிறாங்க. கொஞ்சம் ஓவராக கத்துறாங்க. காவேரி வயிறு வலி வந்துடுது, அம்மா அப்படின்னு துடிக்கிறாங்க. என்னதான் அப்படி ஒரு கொடூரமாக கோபமாக இருந்தாலும் ஒரு புள்ளத்தாச்சி பொண்ணு வலிக்கையில் துடிக்கையில் கொஞ்சம் இறக்கம் வருது. கொஞ்சம் அமைதியாக இருங்கப்பா, அந்த பொண்ணுக்கு ஏதோ வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் நிதானமாகி நிமிடுறாங்க. காவேரி, இங்கே பாருங்கள், நாங்கள் உங்களை விட்டு ஓடி போக நினைக்கல. உங்கள் பணத்தெல்லாம் வாங்கிக்கிட்டு ஓடி போக நினச்சிருந்தா இப்படி உங்கள் கண்ணு முன்னாடி நாங்கள் நிற்க போகிறதில்ல. நிறையா பேர் ஓடுறாங்க, அவங்கெல்லாம் அப்படி யாருக்கும் தெரியாமல் ராவோட போயிருக்காங்க. ஆனால் நாங்கள் அப்படி இல்லை. எங்கள் அட்ரஸு, எங்கள் வீடு, எங்களோட ஃபேக்ட்ரி எல்லாமே உங்களுக்கு தெரியும். விஜய் கன்ஸ்ட்ரக்ஷன் இது ஒன்று மட்டும் இல்லை, இன்னும் நிறைய இருக்குது. என் பேரில் ஒரு பெரிய வீடு வாங்கி வச்சுருக்காரு. அதை விற்றா கூட உங்கள் காசெல்லாம் உடனே செட்டில் பண்ண முடியும். நாங்கள் அப்படி ஒன்றும் இல்லாமல் இல்லை. உங்கள் காசை வாங்கிட்டு ஓடி போடுற அளவுக்கு நாங்களும் ஒரு கேவலமானவங்க இல்லை. ஏன் புருஷங்கிறத விட ஏழைங்களுக்கு ஒரு நல்லது செய்கிற மனுஷன்ட்டு எங்கள் வேலை பார்க்குறவங்க எல்லாருக்குமே தெரியும். நீங்கள் எல்லார்ட்டையும் கேட்டு பாருங்கள். தயவு செஞ்சு கெஞ்சி கேட்குறேன், அவர் எதுவுமே குற்றவாளியாக நினைக்காதீங்க. உங்களுக்கு நான் பொறுப்பு. சொன்ன டயத்தில் கொஞ்சம் தவற விட்டுட்டோம். அது என்னோட பர்சனல் பிரச்சனைனால அவர் தலையிட்டுட்டு கொஞ்சம் தவற விட்டுட்டாரு. தயவு செஞ்சு உங்கள் எல்லாரும் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்குறேன் அப்படின்னு காலில் படார்னு விழுகிறாங்க. ஐயோ காவேரி, என்னது? என் கண்ணு முன்னாடி நான் என்ன வேணாலும் செய்வேன் காவேரி. அதுக்காக நீ காலில் விழுகணும்னு அவசியம் இல்லை விஜய். நீங்கள் என்னால் தான் எல்லா கஷ்டமும் இப்போ பட்டுக்கிட்டு நிற்கிறீங்க. இன்னைக்கு தலை குனிஞ்சு நிற்கிறீங்கன்னா அதுக்கு நான் தலை குனிஞ்சு இங்கே மன்னிப்பு கேட்குறதுல ஒன்றும் தப்பே இல்லை. எனக்கா நீங்கள் என்னென்னமோ செஞ்சுருக்கீங்க விஜய். இது ஒன்றும் நான் பெருசாக நினைக்கல. ஏன்னா இந்த பக்கம் நம்ம பக்கம் தப்பு இருக்குது. தப்பு இருக்கிறவங்க மன்னிப்பு கேட்க தயங்கவே கூடாது. இதை எங்கள் பாட்டி சொல்லியிருக்காரு. எங்கள் அப்பாங்கையில் ஒரு மாதிரி ஆகுது, இருந்தாலும் நல்ல விஷயம் தானே அப்படின்ட்டு இதை எல்லாரும் பெரியவங்க சொல்லியிருக்காங்க. நான் சொல்கிறேன், உங்கள் எல்லாத்தையும் நான் மனசார மன்னிப்பு கேட்குறேன் அப்படின்னு மன்னிப்பு கேட்டோன்னே அப்படியே கீழே விழுந்துட்டு உட்காந்தே மன்னிப்பு கேட்குறாங்க. அழுத வாக்கில் விஜய் காவேரி பிடிக்கிறாங்க. என்னடா டே, உனக்கா நான் என்ன வேணாலும் செய்வேன். உன்னை கண்கலங்க விடக்கூடாதுன்னு நான் என்னைக்கு கொடைக்கானலில் சொன்னனோ அதே மாதிரி தான் இன்றைக்கும் அதே நினப்பில் தான்டா இருக்கேன். நீ என்னடா இப்படி பண்ணிட்ட அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் ப்ளீஸ் கொஞ்சம் என்னை பேச விடுங்க பாஸ் அப்படிங்கிறாங்க. ஐயோ காவேரி, இது எனக்கு கஷ்டமாகவே இல்லை. நான் ஒன்றும் இவங்க கண் துடைப்புக்காகவோ கடனுக்காகவோ காலில் விழுகலை. மனசார என்னால் நீங்கள் இப்படி தப்பு பண்ணிட்டீங்க, அந்த தப்புக்கு நிவர்த்தி என்னாலே ஆகணும். நான் அதை கடனை அடைக்கணும், அந்த நன்றி கடனை. அதுக்காக நான் இவங்க எல்லார் காலையும் தனித்தனியாக கூட விழுக விரும்புகிறேன். நான் தயாராக இருக்கேன். அப்படி நான் விழுகவா? ஐயோ காவேரி, அப்போ நான் இப்போ ஒட்டுமொத்த காலில் நான் இப்போ ஒன்றா நினச்சி விழுகிறேன். தயவு செஞ்சு என்னை நம்புங்க. என் குழந்தை மேலே, வயிற்றில் இருக்க குழந்தை மேலே சத்தியமாக சொல்கிறேன், உங்களுக்கு குறித்த டயத்தில் இந்த தேதிக்குள்ளே உங்களுக்கு உங்கள் வீடு சேரும். அப்படி மட்டும் வீடு வரலைனா அப்படின்ட்டு சொல்ல போயில பட்டுன்னு வாயை மூடுறாரு. இங்கே பாரு காவேரி, நீ பாட்டுக்கு கண்ணா பின்னான்னு எதுவும் வாக்கு கொடுக்காத. ஏங்க வாக்கு கொடுக்காதேங்கிறீங்க? நான் சொன்னது அப்படி இல்லை காவேரி. நீ பாரு, நான் உயிரோடு இருக்க மாட்டேன் அப்படி இப்படின்னு சாபம் கொடுக்குற மாதிரி நீ எதுவும் பேசிடாத காவேரி. நான் அப்படிலாம் செய்ய மாட்டேங்க. அப்படி ஒரு வேளை நான் வாக்கு தவற மாட்டேன். என் புருஷன் வாக்கு தவற இடத்துலையும் இல்லை. அவர் என்னை அப்படி வச்சுக்கல. ஏன் விஜய், உங்கள் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது பாஸ். நீங்கள் ஏன் பயப்படுறீங்க? நீங்கள் முடிச்சு கொடுக்க மாட்டீங்க? அதெல்லாம் முடிப்பேன் காவேரி, முழு மூச்சா இனிமேல் இதில் தான் இறங்கணும் அப்படிங்கிறாங்க. போதுமா, அவரும் சரின்னு சொல்லிட்டாரு, நானும் வாக்கு கொடுக்குறேன். அப்படி ஒரு வேளை உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா எங்கள் வீட்டு பத்திரம் கித்திரம் எல்லாத்தையும் உங்கள் பேரில் அப்படியே உங்ககிட்ட கொண்டாந்து கொடுக்குறோம். நம்பிக்கை இருந்தால் வச்சுக்கோங்க, நம்பிக்கை இல்லைன்னா வச்சுக்கோங்க. நம்பிக்கை இருந்தால் நீங்கள் என்ன வேணாலும் சொன்னாலும் சரி, உங்களுக்கு உங்கள் வீடு சேரும். அப்படி வரலைன்னா இது எல்லாத்தையுமே நீங்கள் எவ்வளோ காசு கட்டியிருக்கீங்களோ, எவ்வளோ பேங்கில் லோன் வாங்கி வட்டி கட்டியிருக்கீங்களோ அம்புட்டையும் எடுத்துகிட்டு மீதி இருந்தால் எங்களுக்கு கொடுங்க. இல்லையா பத்தலைனாலும் சொல்லுங்கள், நாங்கள் எங்கேயோ வேலைக்கு போயாவது உங்கள் கடனை அடைக்கிறோம், போதுமா அப்படின்னு சொல்ல அப்படியே என்னப்பா சரியாக தான் பேசுது. பாவப்பா, இவ்வளோ பெரிய ஓனர் பொண்டாட்டி காலையெல்லாம் விழுந்து அழுகுது. சரி என்ன பண்ணுறது, மனுஷனுக்கு ஏதாவது ஏற்றத்தாழ்வு இருக்கத்தான் செய்யும். யானைக்கு அடிசு இருக்கு இல்லையா, அப்படி இப்படின்னு பேச அன்பு சொட்டத்தில் என்ன பண்ணுறான், ஐய இவன் என்ன சரியான ஆளாக இருப்பா போல இருக்கே கொடைக்கானல்காரி, அப்படியே கொக்கு பாய்ச்சலாக மாற்றிட்டால எல்லாத்தையும். இங்கே பாருங்கப்பா, அதான் சொல்லிட்டாங்கல்ல, வீடு கொடுக்க முடியாட்டினா நீங்களாம் இப்படிலாம் பேசுகிறது தப்பு அப்படிங்கல. அப்படி பார்க்குறாரு அன்பு. சித்தப்பு, வாயை மூடிட்டு போகிறீங்களா? இத்தனை நாள் நீங்கள் தானே ஆஃபீஸுக்கு ஆட்டிக்கிட்டு தெரிஞ்சிங்க, ஒரு வார்த்தை எங்கிட்ட சொல்ல நினைச்சிங்களா அப்படிங்களப்பா. என்னப்பா அப்படிங்கல, இங்கே பாருங்க சித்தப்பு, நீங்கள் இனிமேல் இந்த பக்கத்தை வர தேவையில்லை, நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படிங்கல. பார்த்துக்கலாம் தந்தொன்னு திட்டமாக முடிவெடுக்கிறேன், பரவாயில்ல அப்படின்ட்டு போக இடத்த காலி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே பாருங்க காவேரி சொன்னதான் நானும் சொல்கிறேன், கண்டிப்பாக என் உயிரை கொடுத்தாவது என் பொண்டாட்டியோட வாக்கை காப்பாற்றுவேன். உங்கள் எல்லாருக்கும் வீட்டு சாவி கரெக்டாக அந்த தேதியில் உங்களுக்கு வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் டக்குன்னு என்ன பண்ணுறாங்க, விஜய்கிட்ட கூப்பிட்றாங்க. காவேரி, நம்ம வீட்டு பத்திரம், நமக்கு என்னென்ன ஃபார்ம் ஹவுஸ் பத்திரம் எல்லா பத்திரத்தையும் எடுத்துகிட்டு வாங்க.
இது பூரா எத்தனை கோடி வரும்னு எங்களுக்கே கணக்கில் தெரியாது. அம்புட்டே நீங்களே வச்சுக்கோங்க. எடுத்துகிட்டு வர சொல்லுங்கள் விஜய் அப்படிங்கல. ஓகே அப்படின்னு ஃபோன் பண்ண போகிறாங்க. அங்கே 2 சொட்டத்தில் ஒரு ஆள் பேசினார் இல்லையா, விடுப்பா விடுங்க சார், அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை. மேடம் தான் சொல்லிட்டாங்கல்ல, நீங்களும் சொல்லிட்டீங்க, நாங்கள் உங்கள் வார்த்தையை நம்புகிறோம், கடைசியாக உங்கள் பேச்சை நம்புகிறோம், அதெல்லாம் தேவையில்லை அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் விஜய் பார்க்குறாங்க. காவேரியும் இல்லை பாஸ், நீங்கள் கொண்டு வர சொல்லுங்கள். மேடம் ஐயோ என்ன மேடம், நாங்கள் உங்கள் பேச்சை நம்புகிறோம், சீக்கிரம் முடிங்க அப்படிங்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு எல்லாம் கூட்டம் கலையுது. அப்புறம் ஐயப்பனை கூப்பிட்றாங்க. டக்குன்னு அப்படியே வேலைக்கு என்ன பண்ணலான்னு ஆலோசனை பண்ணுறாங்க. ரஜினிகாந்த் சூப்பர் ஸ்டார் வெற்றி கொடி கட்டில் எப்படி டக்குன்னு வேலையை ஆரம்பிக்கிறாங்க இல்லையா, அது மாதிரி பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. சரி இன்னும் 2-3 இன்ஜினியர் தேவைப்படுது, ஆளுங்க சித்தாளுங்கெல்லாம் தேவை, அவங்களாம் ஊருக்கு போயிட்டாங்க அப்படி இப்படின்னு சொல்ல எல்லாம் பாதி பேர் சாமிக்கு மாலை போட போயிட்டாங்களா ஐயப்பன் மாலைக்கு. இப்போ என்ன பண்ணலாம் அப்படிங்கிறாங்க. சரி போய் பேசுவோம், பாட்டியும் தாத்தாவும் ரொம்ப டென்ஷனில் இருக்காங்க, அவங்களுக்கு போய் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் கிளம்பலாம் அப்படின்ட்டு வேலைக்கு கிளம்பலாம், அப்படியே அதாவது ஈடுபாடு பண்ணலாம் அப்படின்ட்டு காவேரி விஜய் கிளம்ப பார்க்குறாங்க. கிளம்பியில் கேபினுக்கு போகிறாங்க. போன கையோட டக்குன்னு எப்போவுமே உணர்ச்சி வசப்பட்டு நம்ம காவேரி செல்லாக்குட்டி தான் நம்ம விஜயை கட்டிப்பிடிப்பாங்க. ஆனால் இன்றைக்கி நம்ம தலைவர் என்ன பண்ணுறாங்க, அப்படியே வந்து காவேரியை கட்டி அள்ளிக்கிறாரு. என்ன மாமா என்ன அப்படிங்கல. காவேரி நீ எப்படி இவ்வளோ ஈஸியாக தீர்த்து வச்சுட்டேன். ஹலோ பாஸ், நான் தீர்த்து வச்சதெல்லாம் இருக்கட்டும், எல்லாம் உங்களை நம்பித்தான், நீங்கள் தீர்த்து வைப்பீங்கன்னு தான். என்ன பொசுக்குன்னு ஏன் தலையில் ஏன் பக்கம் கையை கட்டுறீங்க, ஏன் தலையில் மூட்டையை தூக்கி இறக்குறீங்க அப்படின்னு சொல்லல. அடிப்பாவி, அவ்வளோ மனமுருக மெய்யுருகி அப்படி எல்லாத்தையும் சொன்னியடி, அம்புட்டு நடிப்பா. ஹலோ பாஸ், இந்த காவேரி வாக்கு கொடுத்தா கடவுள் கொடுத்த மாதிரி. நான் வந்து சொன்னேன் தான், அப்போ சொன்னதெல்லாம் உண்மைதான், ஆனால் யாருக்கு தெரியும், ஏதோ ஒரு ஃப்ளோரில் விட்டுட்டேன் அப்படிங்கிற டட்டன்னு மியூசிக் வருதா அவங்களோட காமெடி மியூசிக்கு. நீங்கள் இருக்கீங்க தைரியத்தில் தான் பாஸ், உங்களோட சொத்து பத்து எக்ஸ்ட்ரா எல்லாம் இருக்குல்ல, எல்லாத்தையும் அதென்ன எக்ஸ்ட்ரா ஆட பாஸ் புலோட விடுங்க அதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இருக்க தைரியத்தில் தான் சொன்னேன் பாஸ் அப்படின்னு சொல்ல. அடிப்பாவி, நான் பாட்டுக்கு சீரியஸாக இந்த இடத்த இப்படியே இப்படி மூஞ்சியை தூக்கி வச்சுட்டு வந்து உன்னை கட்டி பிடிச்சி பாராட்டி வாழ்த்து சொன்னேன், அப்படியே சொதக்கடின்னு காமெடி சீன் ஆக்கிட்ட அப்படின்னு சொல்ல. அது அப்படி தான், நீங்கள் தானே சொல்லியிருக்கீங்க, எந்த ஒரு சீரியஸான கட்டத்துலையும் நம்ம ஈஸியாக எடுத்துகிட்டு நம்ம காமெடி பண்ணணும், அதுதான் நம்ம வீக்கா அப்படின்னு சொன்னீங்கல்ல. அது என்னமோ உண்மைந்தாட்டி என் செல்லக்குட்டி அப்படின்னு இருக்கையை கட்டி பிடிக்கிறாங்க. இந்த மூக்கு இந்த வாய் என்னம்மா பாடுபட்டுச்சு, இந்த கண்ணெல்லாம் எவ்வளோ கலங்குச்சு. ஏய் உண்மையே சொல்லுடி, நிஜமா நீ மனசார தான் நீங்கள் சொன்னேன். ஹலோ பாஸ், மனசார சொன்னேன் தான், ஆனாலும் என் மாமன் இருக்கானே மக்கு மாமன், அவன் மேலே உள்ள நம்பிக்கையில் தாண்டா கிளம்புடா அப்படிங்கிறாங்க. வீட்டுக்கு போய் தாத்தா பாட்டிகிட்ட சொல்லணும் அப்படின்னு கிளம்புறாங்க. கிளம்பி கரெக்டாக கேபின்லேருந்து கிளம்பி கதவை திறக்க போயில படார்னு திரும்புறாரு. அப்படியே ஐயோ அப்படிங்கிறாங்க காவேரி. என்னடி ஆச்சு, என்னாச்சு, நீங்கள் ஒரு மனுஷன் இப்படியா டக்குன்னு திரும்புறது. அது இல்லை, உன்கிட்ட ஒரு டவுட்டு கேட்கணும். என்ன பாஸ் டவுட்டு, நீ உண்மையில் அங்கே எல்லாத்துட்டையும் ஜனங்கள்ட்டலாம் மனசார தானே சொன்னேன் முடிச்சு கொடுக்குறேன்னு அப்படின்னு சொல்ல. ஐயையோ இந்த கேள்வி விடவே மாட்டிங்களா, நான் மனசாரத்தேன் பாஸ் சொன்னேன், அப்புறம் இங்கே வந்தோன்னே உங்கள் மேலே உள்ள நம்பிக்கையில் தான் சொன்னேன், யாருக்கு தெரியும் அப்படிலாம் ஏண்டி சொன்னேன் அப்படின்னு சொல்ல. அது என்னமோ உண்மைதான் பாஸ், யாருக்கு தெரியும், ஏதோ ஒரு ஃப்ளோவில் அடித்து விட்டேன், எல்லாம் நீங்கள் இருக்க தைரியத்தில் தான் அப்படின்னு சொன்னோன்னே ஒன்று அப்படின்னு அங்கே கிடக்கிறத அடிக்கிற மாதிரி எடுக்க பார்க்குறாரு. ஐயோ பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு கதவை திறந்து ஓட பார்க்குறாங்க. படார்னு கையை வச்சு மறிக்கிறாரு. எங்கே போகிற பதிலை சொல்லிட்டு போ அப்படின்னு சொல்ல. இல்லை மாமா, நீ என்ன எதுக்கெடுத்தாலும் அப்படியும் சொல்கிற இப்படியும் சொல்கிற, வாழைப்பழ கதை மாதிரி, அதான் இது ஒன்று அந்த பழம் தான் இந்த ஒன்று சொல்கிற மாதிரியே சொல்கிறேன். ஆமாம் பாஸ், அவங்களுக்காக தான் சொன்னேன், மனசார தான் சொன்னேன். காவேரி அப்படிங்கிற மறுபடியும். நிஜமா நீங்கள் இருக்க தைரியத்தில் தான். ஐயோ இந்த கேள்விக்கு பதில் தெரியலையே, கோழியிலேருந்து முட்டை வந்துச்சா முட்டையிலேருந்து கோழி வந்துச்சான்னு சொல்லி டவுட்டாக இருக்குமே, அந்த மாதிரி நீ உண்மையாக மனசார சொன்னியா இல்லை என்னை மாட்டியோட சொன்னியா, ஒன்றுமே புரியலையே காவேரி. பாஸே குழம்பிட்டாரு, நீ மவனே இதே குழப்பத்தில் இருடி அப்படின்னு சொல்லிட்டு காருக்கு போகிறாங்க. காரில் ஏறி உட்காரையிலே நாங்கள் போயிட்டு உடனே வந்துடுவோம், எல்லாம் ரெடியாக அங்கே வேலையை பார்க்க ஆரம்பிங்க அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு கிளம்புறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம சாரதா மேடம் கங்காவும் பெட்டி படிக்க கட்டிட்டு கிளம்புறாங்க. வீட்டுக்கு வந்த கூட என்னாச்சு தாத்தா பாட்டின்னு சந்தோஷமாக வர்றாங்க. இவங்க பார்த்தா இப்படி ரெடியாக நிற்கிற பார்த்து என்னாச்சு அப்படின்னு கேட்கல. ஒன்றும் இல்லை, என்ன அப்படிங்கல, நம்ம தாத்தா பாட்டிகிட்ட சொல்லிடுவோம், அம்மாவும் அக்காவும் பெட்டியோடு நிற்கிறாங்க, ஆனாலும் தாத்தா பாட்டிகிட்ட சொல்கிற ஓடி வராங்க. பாட்டி தாத்தா பிரச்சனையெல்லாம் தீர்த்து வச்சுட்டோம், சீக்கிரமாக முடிக்கிறேன்னு சொல்லிட்டு வந்துட்டோம், நாங்கள் கிளம்புறோம், உங்கள்கிட்ட சொல்லிட்டு பார்த்தா வந்தோம் அப்படின்னு சொல்ல. உடனே பார்க்குறாங்க, நல்லபடியாக முடிச்சிட்டிங்களா, அதெல்லாம் காவேரி தான் முடிச்சா அப்படின்னு சொல்லல. ஆமாம் பாட்டி நான் தான் முடித்தேன், ஆனால் அடியே மறுபடியும் ஆரம்பிச்சிட்டியா,
இல்லை பாஸ் எல்லாம் நீங்கள் இருக்க தைரியத்தில் ஐயோ அப்படின்னு வாயை பொத்துறாரு. அதுக்கப்புறம் இரு அத்தைக்கிட்ட போவோம் அப்படின்னு. அத்தை என்னாச்சு, என்ன பெட்டியோட நிற்கிறீங்க அப்படின்னு கேட்க, இல்லை தம்பி நாங்கள் எதுவோ நட்டையோ குட்டையோ நாங்கள் எங்கள் வீட்டிலேருந்தே பார்த்துக்குறோம், நாங்கள் கிளம்புறோம். என் புருஷன் பண்ண தப்பு, அந்த தப்பை நான் கூட்டிக் கொண்டு என் வீட்டிலேயாவது வச்சுக்கிறேன், இங்கே வேணாம், என் பொண்ணு வாழ்க்கை நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. ஐயோ அத்தை யார் அத்தை போக சொன்னது அப்படிங்கிறாங்க. காவேரி பார்க்குது. இல்லை மாமா, அம்மாவும் அக்காவும் அங்கே போட்டும். என்ன காவேரி நீயும் சொல்கிற, அப்போ என் மேலே நம்பிக்கை இல்லை தானே அப்படின்னு கேட்கல. அப்படிலாம் இல்லை, எல்லாரோடையும் ஊரோட ஒத்து வாழணும்னு சொல்கிறாங்க இல்லையா அப்படின்னு தாத்தா பாட்டி பார்க்குறாங்க. ஐயோ தாத்தா பாட்டி நம்ம மேலே உள்ள அக்கறையில் தான்டா சொல்கிறாங்க, உன்னை பிடிக்காம சொல்லலை, அது எனக்கும் தெரியுதுங்க. ஆனால் அவங்களோட தைரியத்தையும் பயத்தையும் நான் மதிக்கணும்ல அப்படிங்கிறாங்க. ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு அத்தை கொஞ்சம் பொறுங்க அப்படிங்கல. அங்கிட்டு அதுக்கு மேலே பெட்டி சட்டியோடு வந்து நிற்கிதுங்க. என்னாச்சு அப்படின்னு பார்க்குறாங்க. இல்லை தம்பி நானும் உங்களை ஏன் தொந்தரவுப்படுத்தணும்னு முடிவு பண்ணிட்டோம். என்னாச்சு அப்படின்னு பார்க்குறாங்க. தாத்தா பாட்டிலேருந்து சித்தப்புலேருந்து என்ன கிளம்புறாங்க அப்படின்னு பார்க்கல. முத்துமலர், சிந்து, கிருஷ்ணா 3 பேருமே இல்லைங்க உங்ககிட்ட சொத்து பத்து பங்கு கேட்கலான்னு தான் வந்தோம், ஆனால் நீங்களே எங்களோட கஷ்டமாக இருக்கீங்கன்னு எங்களுக்கே தெரியுது, உங்களை தொந்தரப்படுத்த நாங்கள் விரும்பலை, அதனால அங்கே கிளம்புறோம். உங்களுக்கு மனசார பாவம், நாங்கள் கஷ்டப்படுறோம், உங்கள் அப்பாவோட குடும்பம் தான் நாங்கள் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களுக்கு எப்போ கொடுக்கணும்னு தோணுதோ அதை கொடுங்க, அதுக்கப்புறம் நாங்கள் பார்த்துக்குறோம். ஏதோ கொஞ்சம் படிக்க வச்சுட்டாரு என் பிள்ளைய, அவனும் வேலை பார்க்கணும், சிவில் படிச்சிருக்கிறான், வேலை கிடைக்காம இருக்குது, வேலை கிடச்சிட்டா கஞ்சியோ கூலோ கொஞ்சம் கடனை வட்டி கடனை அடைச்சிட்டு நாங்கள் எங்கள் குடும்பத்தை எங்கள் வயிற்றை வளர்த்துக்குவோம், அதனால அங்கே கிளம்புறோம் அப்படின்னு கிளம்பையில் இன்ஜினியர் படிச்சிருக்கானோன்னு காவேரி என்ன பண்ணுறாங்க. பாஸ் இன்ஜினியர் தேவைன்னு சொன்னீங்கல்ல, அவன் தம்பி அப்படிங்கிற. ஓ தம்பி, அவளை இருடி சிக்கினியா பாஸ், அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். ஐயோயோ இவர்கிட்ட சிக்கிட்டேனா அப்படின்ட்டு. இங்கே பாருங்கள் பாஸ், நீங்கள் தான் இறக்க குணம் உள்ளவர், உங்கள் குணத்தை தான் நான் காப்பாற்ற பார்த்தேன், இல்லைன்னா போங்க. சரி இரு அப்படின்ட்டு. கிருஷ்ணா நில்லு அப்படிங்கிறாங்க. நிற்கிறாரு. ப்ரோ நீங்கள் வந்து சிவில் தானே படிச்சிருக்கீங்க? ஆமாம் அப்படிங்கிறாங்க. எனக்கு இப்போ ஆட்கள் தேவை, நீங்கள் நம்ம கம்பெனிக்கு வேலைக்கு வரீங்களா அப்படின்னு முத்துமலர், சிந்து அப்படியே சந்தோஷமாக பார்க்குறாங்க. கிருஷ்ணா மட்டும் இல்லை பிரதர் எதுக்கு பிரச்சனை, அட என்னங்க நீங்கள் படிச்சிருக்கீங்க, படிப்புக்கு நான் வேலை கேட்குறேன், அட என்ன அப்படிங்கல. காவேரியை பார்க்குறாரு, ஏன்னா அவங்க தானே முறைப்பாங்க. என்ன என் பொண்டாட்டியை பார்க்குறீங்க, உங்களை வேலைக்கு சேர்க்க சொன்னதே மேலிடம் தான் அப்படிங்கிற. மேலிடமா? ஆமாம், ஒரு மனுஷனுக்கு பொண்டாட்டி தாங்க மேலிடம், அதுவும் உண்மையான அன்பு இருந்தால் மேலிடத்துக்கு மேலிடம் அப்படின்னு கூட சொல்லலாம். என்ன மேலிடம் அப்படிங்கல. மவனே அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம் கிருஷ்ணா நீங்கள் வந்து வேலையில் சேர்ந்துக்கங்க, நான் தான் சொன்னேன் அப்படிங்கல. அக்காவே சொல்லிட்டீங்களா, அப்புறம் என்ன, என்னது அக்காவா? இல்லை அது வந்து இல்லை அக்கான்னு ஒரு மரியாதை தானே, நீங்கள் என்னதான் இருந்தாலும் இதில் நீ இந்த மாதிரி அக்கான்னு சொல்கிறது எனக்கு பிடிக்கல அப்படிங்கிறாங்க. ஏமா எல்லாம் நல்ல பிள்ளைலாம் இருக்கீங்க, சொன்னாலும் சொல்லாட்டியும் அவன் உனக்கு தம்பி தானே, உங்கள் அப்பாவோட பிள்ளை தானே அப்படிங்கிறாங்க. இல்லை அது எனக்கு பிடிக்கல. என்ன காவேரி நீ தானே சொன்ன, பார்க்கவே பாவமாக இருக்குது, என்னதான் இருந்தாலும் தம்பி தங்கச்சி தான் உறவு வேணும்னு சொன்னில்ல, இங்கே பாருங்க சொன்னேன் தான் இல்லைங்களே. ஆர்வக்கோளாறு ஏதோ பிளானை போட்டு சொல்லுது, ஆனால் என்னன்னு தான் தெரியல, தொண்டை வரைக்கும் இருக்குது, கொஞ்சோன்னு கீறி விடுவோம், வார்த்தை வெளியில் வந்துடும் அப்படின்ட்டு. சொல்லுமா காவேரி என்னடா சொல்கிற, உன்னை அக்கான்னு கூப்பிட்டதில் தப்புங்கிறியா, உங்கள் அப்பாவோட பிள்ளை இல்லையா அவர் அப்படிங்கல. கடைசியாக என்ன பண்ணுறாங்க, அது வந்து மாமா சொல்லுடா சொல்லு, வாய் வரைக்கும் வந்துருச்சு சொல்லு, தம்பி அக்கா உறவு முறையை கூப்பிட வேணாம்னு நான் நினைக்கல, அது அப்பா பிள்ளைன்னு ஆயிடுச்சு, சரி அக்கான்னு கூப்பிட்ற அளவுக்கு கிருஷ்ணாவோட நான் வயசில் மூப்பு மாதிரியா தெரியுது அப்படின்னு ஒன்று குபுக்குன்னு சிரிக்கிறாரு விஜய். அடி பாவி ஆர்வ கோளாறு, நீ இதைத்தான் சொல்ல வரேன்னு எனக்கே தெரியும்டி அப்படின்ட்டு கிருஷ்ணா பார்க்குறாங்க. இது ப்ரெஸ்டீஜ் பிரச்சனை, நீ அக்கான்னு கூப்பிட்டா வயசு மூப்புன்னு தெரிஞ்சிருமா, மூப்பா என் பொண்டாட்டி பார்த்து நீ எப்படிப்பா அக்கான்னு சொல்ல போச்சு, ஒரு சிஸ்டர்னு சொல்லு, இல்லை தங்கச்சின்னு சொல்லு, அவள் என் பொண்டாட்டி என்றைக்குமே யூத்து, இலவச ராணி. என்னது இலவச ராணியா? ஐயோ இளைஞர்களின் ராணின்னு சொல்ல வந்தேன், ஐயோ வாய் நாக்கில் தாண்டா உனக்கு எல்லாம் அப்படின்னு விஜய் தனக்கு தானே கொட்டிக்கிறாங்க. இங்கே பாருப்பா என் பொண்டாட்டி கனவு நாயகி தெரியுமா, என்றைக்குமே யூத்து, நீ பார்த்துக்க எப்படி அக்கான்னு சொல்ல போச்சு, சரி சாரி அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்க மேடம்னே கூப்பிடட்டா, காவேரி மேடம் அப்படின்னு சொல்ல, அதுவும் வேணாம், இதுவும் ரொம்ப இது மாதிரி இருக்குது, வேணா சிஸ்டர்னு சொல்லிக்கோங்க, இல்லைன்னா சிஸ் அப்படின்னு கூப்பிட்டா ஓகே தான். அடி பாவி சிஸ்ன்னு கூப்பிட்டு ரொம்ப சின்ன பிள்ளையா பார்க்குறா, பரவாயில்ல நீ என்றைக்குமே என் கண்ணுக்கு சின்ன பிள்ளை தான் அப்படின்ட்டு. சரிங்க நீங்கள் எங்கே இருங்க, நம்ம எல்லாம் போவோம், வேலைக்கு ரெடியாச்சு அப்படின்னு. கிருஷ்ணா நீ கிளம்பு அப்படிங்கல. பார்க்குறாங்க. என்ன அவன் படிப்பு கிடிப்பெல்லாம் சொன்னது தான், எதுவும் நீங்கள் டாக்குமெண்ட்லாம்
பார்க்கலையே அப்படிங்கல சித்தப்பு தான் இதை சொல்கிறாரு. சித்தப்பு அப்படின்னு 4 பேரில் வாயில் பொத்துறாங்களா. சரி சரி நல்லது சொன்னால் யாருக்கு தெரியுது, உங்களை தான் நான் வந்து விடுப்பா விடுப்பா நான் போகிறேன் அப்படின்ட்டு போயிடுறாரு. தாத்தாவும் சரி விஜய் எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன் தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கிளம்புறாங்க. கங்காவையும் சாரதாவையும் எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருச்சுல போங்க அத்தை அப்படிங்கிறாங்க. வேறு வழி இல்லாமல் வீட்டுக்குள்ளே போயிடுறாங்க. அதுக்கப்புறம் பார்க்குறாங்க சிந்து. அண்ணா நானும் வரட்டுமா அப்படின்னு சொல்ல, என்னம்மா ஏதோ என்னால் முடிஞ்ச வேலையை பார்க்குறேன் முத்துமலர்னு சொல்கிறாங்க. ஆமாப்பா நானும் சித்தாள் வேலை இருக்குல்ல பார்க்கட்டுமா அப்படின்னு கேட்க, ஓகே வாங்க இதில் என்ன இருக்குது, எங்களுக்கு ஆட்கள் தேவை தான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் கூட்டி போகிறாங்க. ஆனால் சொட்ட தலை மட்டும் வந்துடாத அப்படின்னு நாக்க மடக்கி அப்படி ஜாடை காமிச்சிட்டு போகிறாரு. யாரும் பார்க்காத நேரமாக பார்த்து என்னையே தான் தொக்கா நினைப்பேன் எப்போ பார்த்தாலும் அப்படின்னு அன்பு சொல்லிட்டு போகிறாங்க. அடுத்து பார்க்கல மாமா அப்படின்னு சட்டையை பிடிச்சி இழுக்கிறாங்க. எங்கே போகிறீங்க? ஏய் கம்பெனிக்கு போனடி வந்தீங்க, உங்கள் தாத்தா பாட்ட சொன்னீங்க, உங்கள் மாமியார் மச்சினிச்சிக்கு ஆறுதல் படுத்துனீங்க, உங்கள் சின்ன மாமியாவுக்கு பத்தாத குறைக்கி அவங்களுக்கும் ஆறுதல் சொன்னீங்க, வேலை கொடுத்தீங்க மச்சினனுக்கு. சரிடி இப்போ என்ன ஏன் இன்னொரு ஆளோட நிவர்த்தி பண்ணாமலே போகிறீங்க? இன்னொருத்தவங்களோட ஆசையும் கோரிக்கையும் அப்படியே நிற்கிது மாமா பெண்டிங்கா. என்னடி யார் அப்படின்னு பார்க்க, அட பாவி மனசா இங்கே தாண்டா நான் ஒருத்தன் இருக்கேன் அப்படிங்கல. தெரியும்டி பக்கி வா அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு வேகமாக ரூமுக்கு போகிறாங்க. வேகமாக போயிட்டு கதவை சாத்தி இருக்க கட்டி பிடிச்சி நச்சுன்னு முத்தம் கொடுக்குறாங்க. மாமா இப்போ யார் நான் உங்ககிட்ட முத்தம் கேட்டனா அப்படின்னு சொல்லல, குத்துனேன் நோய்வேன் அப்படின்னு கன்னத்திலே குத்துறாரு. எதுக்குடா இப்போ குத்துன? பின்ன இன்னொருத்தவங்களோட கோரிக்கை என்னன்னு எனக்கு தெரியாதா? அது என் பொண்டாட்டி தான். என் பொண்டாட்டியை கட்டி பிடிச்சி ஆறுதல் கொடுத்தாதான் அன்னைக்கு ஃபுல்லாக எனர்ஜெட்டிக்கா இருப்பா. எனக்கு தெரியாதா என்ன? புரிஞ்சுக்கிட்டா சரி, எனக்கு புரிஞ்சதுனால தான் கூட்டிகிட்டு வந்தேன்டி என் மக்கு பொண்டாட்டி, என் மக்கு புருஷா அப்படின்னு 2 பேரும் மாறி மூக்கை பிடிச்சி கிழிக்கிறாங்க. அதுக்கப்புறம் போதும் இது ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கு ஃபுல்லாக இது தாங்கும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க 2 பேரும். என்ன ஃப்ரெண்ட் இப்படி போனால் நல்லா தான் இருக்கும், பார்க்கலாம். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தயவு செய்து லைக் பண்ணுங்க. இன்னும் அப்டேட்ஸ்க்காக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நம்ம கிட்ட இருக்க எல்லா சேனல்ஸோட லேட்டஸ்ட் வீடியோ அப்டேட்ஸ்க்காக மேல ரைட் சைடுல காட்டுற லிங்கை கிளிக் பண்ணி வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணுங்க. உங்களிடம் விடைபெறுவது நான் உங்கள் மெஹர்.